அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உள்ளே வெளியே எது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூட வரும், எது உங்களை விட்டு விலகி போகும், யாரிடம் அது போய் சேரும், யாருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும், யாரிடம் உங்களுடைய சொத்து போய் சேரும், யாருடைய வண்டி வாகனம் உங்களுக்கு கிடைக்கும், யாருடையக்கு உங்களுடைய வண்டி வாகனம் போய் சேரும், யாருடைய தங்க நகை உங்களுக்கு வந்து சேரும், யாரிடம் உங்களுடைய தங்க நகை போய் சேரும், உங்களுடைய பணமானது யாருக்கு போய் சேரும், உங்களுக்கு யாருடைய பணம் கிடைக்கும். ஆக மொத்தம் உள்ளே வெளியே பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் சனிப்பெயர்ச்சி பலன் மற்றும் 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் எப்பொழுதுமே நீதிக்காரகன், அதாவது விதிக்காரகன், நீதிமான் என்று சொல்வார்கள். இந்த சனி பகவான் மகரம் மற்றும் கும்பத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். மீன ராசியில் எப்படி உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கோ அதுபோல் பிற ராசிகளிலும், அதாவது கடக ராசியில் பூச நட்சத்திரம், விருச்சக ராசியில் அனுச நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களும் சனிவானுக்கு உரிய நட்சத்திரங்களாக இங்கே கருதப்படுகிறது. ஸோ முதல்ல கடக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களுடைய தொடர்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்தே தீர்ந்துவிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஏன்னா பூச நட்சத்திரம், அனுஷம், இந்த நட்சத்திரத்தை தொடர்பு கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. அந்த நட்சத்திரம் அல்லாவிட்டாலும் கடகராசி மற்றும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய தொடர்பு வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்பட்டே தீரும். சரிங்களா? இப்போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இது சொத்துக்கள். அரும்பாடுபட்டு நாம் சொத்துக்களை உருவாக்கி கொண்டிருப்போம். எல்லாருடைய சொத்துக்களுமே சந்ததி இதுக்கு தான், பிள்ளைகளுக்கு தான் போய் சேரணும்னு நம்ம நினைப்போம். அந்த பிள்ளைகளை குறிப்பது 5ஆம் வீடு. அப்போது கடகம் அதில் வந்துடுது. அப்போது கண்டிப்பாக உங்களுடைய சொத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க்கை துணை மற்றும் காதல் துணைக்கு போய் சேரும். சரிங்களா? ஆனால் யாருடைய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அதை பார்க்கணுமா இல்லையா? ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது அதை குறிப்பது 4ஆம் வீடு. அப்போது மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 4ஆம் வீடு எதுனா அது மிதுனம், அதற்கு அதிபதி புதன் பகவான். அப்போது மாமன் வழி சொத்துக்கள், மாமன் வழி உறவு மூலமாக சொத்துக்கள் உருவாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நடக்கும். அதேபோல் அந்த மாமன் என்பது வாழ்க்கை துணையையும் குறிக்கும். ஏன்னா 4க்கு அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இட கன்னியில் உச்சமடைகிறார். ஸோ கண்டிப்பாக அதற்குண்டான காரகத்துவம் இங்கே பொருந்தும். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியாக நகை, தங்கம் என்று சொல்லக்கூடியது, அதற்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த குரு கடகத்தில் உச்சமடைகிறார். அப்போது திருப்பியும் மறுபடியும் உங்களுடைய காதல் துணை, உங்களுடைய பிள்ளைகள், குறிப்பிட்டு பெண் சகோதரிகளுக்கு தங்க நகை போய் சேர வாய்ப்புகள் உண்டு. யாருடைய தங்கம், கோல்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமான முறையில் மகர ராசி, அந்த ராசியில் தான் குரு நீசம் அடைகிறார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லாது பெரியப்பா சித்தப்பாமாருடைய தங்க நகை, கோல்டு போன்றவை உங்களுக்கு கிடைப்பதற்கும், ஒரு முக்கியமான உறவு தவறிய பின் அவர்களுடைய தங்க நகை கிடைப்பதற்கும், மற்றும் குறுக்கு வழியில் புதையல் அல்லது மறைமுக வெள்ள தொழில் மூலமாக பண லாபங்கள் கிடைத்து அந்த கோல்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக வண்டி வாகனம், யாருக்கு உங்களுடைய வண்டி வாகனம் போய் சேரும், யாரிடமிருந்து நீங்கள் வண்டி வாகனம் பெறுவீர்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கிஃப்டாக ப்ரைஸாக வாங்கி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இரவலாக, அதாவது உதவியாகவும் வண்டி வாகனத்தை வாங்கிக்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது சுக்கிரன் தான் அதற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில், மாமியார் வீட்டு வழியிலிருந்து வண்டி வாகனம் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அந்த வண்டி வாகனம் பயன்பாட்டுக்கு கிடைக்கிறதுக்கும் பாக்கியம் இங்கே அதிகமான முறையில் இருக்குது. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நண்பர்கள் மற்றும் மாமன் வழி உறவுகள், இவர்கள் மூலமாக வண்டி வாகன இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அவர்களிடம் உங்களுடைய வண்டி வாகனம் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துங்க. இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது பணம். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பணமானது
குடும்பத்தினுடைய தேவைக்கும் சகோதரர்களுடைய தேவைகளுக்கும் காலியாகக்கூடிய வாய்ப்புண்டு. குறிப்பிட்டு போலீஸ், கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுடைய பணமானது அதிகப்படியான முறையில் செலவாகக்கூடிய, வெளியில் போகக்கூடிய வாய்ப்புண்டு. நிலத்திற்காக வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் நிச்சயம் வெளிநாடு யோகங்கள், மறைமுகமான ஒரு வேலை தொழில் முதலீடு போன்றவற்றில் போடுகின்ற பொழுது அது இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் குறிப்பிட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பரம்பரை சொத்து, பரம்பரை வழியில் சேர்த்து வைத்த பணம் மற்றும் அத்தை வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம், வாழ்க்கை துணை வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்புகள் இங்கே ஏராளமான முறையில் உண்டு. அரசு வழிகளில், அரசியல் தொடர்பில் போன்றவற்றின் மூலமாக பண லாபங்கள் கிடைக்கும். அல்லது அந்த வேலை பார்க்கக்கூடியவங்க மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களிடம் வருவது, உங்களை விட்டு வெளியே போவது என்பது இந்த ராசி இதன் அடிப்படையில் மிகுந்த பொருத்தம் உண்டு. அந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மகரம், கும்பம், கடகம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்காரருடைய தொடர்பு வாழ்க்கையில் நெருங்கி வரும். அதேபோல் இந்த உறவுகள் அப்படி அமைஞ்சிட்டா அந்த உறவுகள் உங்களை விட்டு விலகுவது கொஞ்சம் கடினம். அந்த உறவுகளால் நிச்சயம் நன்மை அதிகமான முறையில் நடக்கும். உங்களோட பாண்டிங் இருக்கும். அதே நேரத்தில் மேசம் மற்றும் கன்னி இந்த ராசியில் அமையக்கூடிய உறவுகள் பிரிந்து இருப்பதற்கு, விலகி செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் கூடுதல் கவனத்தில் இருக்கணும். மேலும் ஒரு ராசியாக தனுசு ராசியை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த 3 ராசிக்காரர்கள் உறவுகள் அவ்வப்போது பிரிவுகள் ஏற்பட்டு மீண்டும் இணைய வாய்ப்பு உண்டே தவிர நிரந்தரமான முறையில் ஒட்டி வருவதற்கு, உறவாடுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஸோ இந்த 3 ராசிக்காரங்க வெளியேவும், நான் முதல்ல சொன்ன 4 ராசிக்காரங்க உள்ளேவும் இருப்பதற்குத்தான் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ இது தெரிந்து அறிந்து வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான